வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அவ்வாறடை தூக்கி எறிந்த பும்ரா வெற்றிக்கு காரணமே இந்த இரண்டு வீரர்கள் தான். அதாவது ஐசிசி T20 உலகக்கோப்பையில் பாகிஸ்தானை வெறும் 6 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய கிரிக்கெட் அணி தோற்கடித்து இருக்காங்க. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா வெறும் 120 ரன்களை மட்டுமே வெற்றி இலக்காக நிர்ணயித்ததால் கண்டிப்பாக இந்தியா தோல்வியை சந்திக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தாங்க. இந்திய அணிக்கு அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 42 ரன்களும், அக்சர் பட்டேல் 20 ரன்கள் எடுத்த நிலையில் பாகிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக நசீம் ஷா, ஹரிஸ் ரவாப் தலா 3 விக்கெட்டுகளையும் சாச்சாங்க. அதனைத் தொடர்ந்து சேசிங் செய்த பாகிஸ்தானுக்கு ஆரம்பம் முதலே இந்திய பவுலர்கள் மிகவும் துல்லியமாக பந்து வீசி அதிரடியாக விளையாட முடியாமல் அழுத்தத்தை உண்டாக்கி இருக்காங்க. இதனால் 20 ஓவரில் அந்த அணி முடிந்த அளவுக்கு போராடியும் வெறும் 113 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதனால் தோல்வியையும் சந்திச்சு இருக்காங்க. அதிகபட்சமாக முகமது ரிஸ்வான் 31 ரன்களை எடுத்து இருக்காரு. இதன் காரணமாகவே மாஸ் கம்பேக் கொடுத்து வரலாற்றின் சிறப்பான வெற்றியை பெற்ற இந்தியா சார்பில் அதிகபட்சமாக ஜஸ்பிரீத் பும்ரா 3 விக்கெட்டுகளையும், நம்ம ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளையும் எடுத்து இருந்தாங்க. குறிப்பாக 4 ஓவரில் வெறும் 14 ரன்களை மட்டுமே கொடுத்த நம்பிக்கை நாயகன் பும்ரா அவர்கள் 3 விக்கெட்டுகளையும் எடுத்து வெற்றியில் கருப்பு குதிரையாக செயல்பட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு ஆட்டநாயகன் விருது சமர்ப்பிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் குறைந்த ரன்கள் அடித்த போதும் சிறப்பாக பந்து வீசுவதற்கான உத்வேகத்தை மைதானத்தில் இருந்தே இந்திய ரசிகர்கள் ஆரவாரம் செய்து வழங்கியதாக பும்ரா தெரிவிச்சு இருக்காரு. இதனால் சொந்த மண்ணில் விளையாடுவது போன்ற உணர்வுடன் பந்து வீசி வெற்றி கண்டதாக தெரிவிக்கும் அவர் தனது திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல உணர்வை இந்த வெற்றி கொடுத்திருக்கிறது. நாங்கள் கொஞ்சம் கீழே இருந்தது போன்ற உணர்வை எதிர்கொண்டோம். சூரியன் வெளியே வந்ததும் பிட்ச் கொஞ்சம் நன்றாக மாறியிருக்கு. அதனை பயன்படுத்தி நாங்கள் கட்டுக்கோப்புடன் நன்றாக பந்து வீசி, குறிப்பாக சீம் பகுதி முடிந்தளவுக்கு தரையில் படும் வகையில் வீச முயற்சித்தோம். முடிந்த அளவுக்கு திட்டத்தை செயல்படுத்துவதில் தெளிவாக இருக்க முயற்சித்தோம் என்றும் அது நன்றாக வந்ததாக மகிழ்ச்சி. நாங்கள் இந்தியாவில் விளையாடுவதை போன்ற உணர்வை பெற்றோம் என்றும் எங்களுக்கு ரசிகர்கள் கொடுத்த ஆதரவுக்காக மகிழ்ச்சி என்றும் கூறியிருக்காரு. அதேபோல் அவார்டை வாங்கிய பின் பும்ரா அவர்கள் மேலும் ஒரு கருத்தை கூறியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம்னா, என்னதான் நான் பவுலிங்கில் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாலும் இந்திய அணி இக்கட்டான நிலையில் இருந்தபோது ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ் ஆகியோர் குறைவான ரன்களை எடுத்திருந்தாலும் அந்த ரன்கள் தான் இந்திய அணியின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது என்று பும்ரா அவர்கள் பேசியிருந்தார். இதனால் இந்த அவார்டை அந்த இருவருக்கும் சமர்ப்பிக்கிறேன் என்று பும்ரா அவர்கள் பேசியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.